நாங்கள் நடிகர்களுக்காக சேஃப்டிக்காக தான் நாங்கள் பண்ணோம். அவரும் மனிதர் தான், இவரும் மனிதர் தான். பட் நாங்கள் கற்றுக்கிட்டு வரோம். இப்போ ராணுவ மேஜர் வந்து 100 சோல்ஜர் இருந்தாங்கன்னா போர் படைக்கு போகிறது, முன்னாடி ஓடுறது அந்த வீரர் தான் இருப்பான். உயிரை விடுறதுக்கு மேலேருந்து ஆர்டர் கொடுக்குற அவரும் ராணுவ வீரர் தான். வீரர் வந்து மேஜராக இருக்காரு. அவரு கொடுப்பாரு, இவங்க போய் போரிடுவாங்க. ஸோ உயிர் போகிறது தெரிஞ்சு தான் நம்ம போவாங்க. அது மாதிரி தான் ஸ்டண்ட் நடிகர்களும் தெரியும், அடிபடும் தெரியும். ஆனால் அதான் பண்ணுவாங்க. ஆனால் சேஃப்டியாக நாங்கள் பண்ண வைப்போம் அப்போ. பட் இருந்தாலும் அந்த சேஃப்டி விஷயம் ஹாலிவுட் தரத்துக்கு நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் நமக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்போ. இப்போ எங்களுக்கு நடிகர்கள்லாம் ஏன் வந்து டூப் இல்லாமல் நான் பண்ணுறோம், நாங்கள் விட்றோம்னா அவங்க மேக்ஸிமம் அப்போ தான் கேட்குறாங்க. அஜித் சார் ஆகட்டும், விஜய் சார் ஆகட்டும், சூர்யா சார் ஆகட்டும், விஷால்லேருந்து எல்லா ஆக்ஷன் ஹீரோக்களும். பிரசாந்த் சார்லாம் நான் அப்போ பண்ணும்போது பிரசாந்த்லாம் அப்படி பண்ணுவார், ஒர்க் பண்ணுவார். ஒரு டூப் எல்லாம் போடுவார். பிரசாந்த் சார் டூப்பே கிடையாது, சும்மா நிற்க வச்சு இந்த கால் ஷாட்லாம் நான் அப்போ ஒர்க் பண்ணும் போதே சொல்கிறேன். ஸோ அவங்க ஸ்கில்டு அவங்களாம் அப்பயே. அப்போ வந்து அடிப்படக்கூடாதுன்னு ஒரே ஒரு காரணம், ப்ரொடியூசர் லாஸ் ஆகிடக்கூடாதுன்னா நாங்கள் போய் காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். சார் வேணாம் சார், சின்ன விஷயம் சார், ஒரே மேலே வந்து குதிக்கிறது தான் சார். ஏன்னா இதுக்கு உதாரணம் நான் ஒன்று சொல்கிறேன். என்னுயிர்த்தோழன் சொல்லிட்டு ஒரு படம் வந்துருக்கு. அதில் நடித்த பாபுன்னு ஒரு ஹீரோ. டூப் போடுறது கேவலமாக டூப் போட்டு தான் அப்படின்னு சொல்ல நடிகர்கள் செய்வாங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சி நடந்தது அதே நேரத்தில் அந்த என்னுயிர்த்தோழன் பாபு ஒரே நேரத்தில் 7 படம் புக் ஆகிடுச்சு. அந்த படம் என்னுயிர்த்தோழனுக்கு அப்புறம் 7 படம் அவர் ஹீரோவை நடிக்கிறாரு. அது 2வது படம் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல மாஸ்டர் சொல்றாரு, வேணாம் மேலேருந்து ஜம்ப் பண்றது இல்லை அட்டை பாக்ஸ் தானே இருக்கு, ஃபைட்டர் குதிச்சார்ல நான் குதிக்கிறேன். இல்லை சார், ஃபைட்டர் வந்து டெக்னிக்கல் இருக்கும், எங்க இந்த அட்டை பாக்ஸ் வரும்போது எப்போ கட் பண்ணணும்னு தெரியும். நீங்க அப்படியே ஃபிளாட்டா பாடி வச்சா ரொம்ப வெயிட் வாங்கும். ஸோ அந்த டெக்னிக்கல் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சார், தெரிஞ்சுக்கிட்டா பண்ணலாம். இல்லை நான் பண்றேன், டூப்பெல்லாம் நான் பண்றேனே, ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டு அந்த ஷாட்ல குதிச்சவர் கடைசி வரைக்கும் எந்த படமும் இல்லாம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது அந்த அவரோட டாக்குமெண்ட்ரி படிச்சா அவங்களுக்கு தெரியும். என்னுயிர்த்தோழன் பாபு கடைசியில ஹேண்டிகிராஃப்டாவே இருந்து இறந்தார். 7 படம் ஹீரோ, ஒரு படத்துக்கு அப்புறம் 7 படம் ஹீரோ. வாழ்க்கையே ஒரு நாள் ஒரு ஆக்ஷன்ல போயிடுச்சு. இப்ப யாரை குறை சொல்லுவீங்க? ஹீரோவை குறை சொல்றதா, ஸ்டென் மாஸ்டரை குறை சொல்றதா? ஹீரோ தைரியமா செய்யறன்றாரு, ஸ்டென் மாஸ்டர் வேணான்றாரு. ஆனா மக்களுக்கு என்ன சொல்றோம், டூப் வச்சு எடுத்துட்டாங்கன்னு கிண்டல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நடிகர்கள் நான் செய்யறேன்றாங்க. ஆனா ஒரே படத்தோட லைஃப் போச்சா? எதுக்காக நாங்க சொல்றோம், நீங்க அவங்க கிண்டல் பண்றாங்க, மக்கள் டூப் பண்றாங்கன்றதுக்கெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். எங்களுக்கு ஹீரோவோட உயிர் முக்கியம், ஹீரோவோடைய ஸ்கில்டு முக்கியம். எங்களுக்கு அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு, ஹீரோ நம்பி எவ்வளவு குடும்பங்கள் இருக்கு, அவரை நம்பி எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க பாக்குறதுக்கு. அவங்கள போய் ஏதோ ஒரு அடி போட்டா எப்படி இருக்கும் எங்களுக்கு? அதனாலதான் நாங்க டூப் கெஞ்சுவோம். இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் இல்ல டூப் இல்லாம பண்றோம் சொல்லும் போது ஏன் அவங்க தைரியம் நாங்க வந்து டூப் ஓகேன்னு சொல்றோம்னா, இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி நிறைய பெட்ஸ் வந்துருச்சு, ஏர் பெட் வந்துருச்சு. அட்டை பாக்ஸ்ல விழுறது ஏர் பெட்ல விழுவது வித்தியாசம் இருக்கு. அட்டை பாக்ஸ் அப்படியே அடி வாங்கும், ஏர் பெட்ல விழுந்தோன்னா உங்களுக்கு ஏர் கம்மியாக அப்படியே கீழே கொண்டு போயிடும். ஸோ எந்த ஒரு போனுக்கு எந்த அடியும் இல்லை. அன்னைக்கு ஃபைனல் கார்டு அன்னைக்கு அடிப்படலாம். இன்னொரு பெரிய ஹீரோ அன்னைக்கு, அவரை பத்தி நீங்க விசாரிச்சு பாருங்க.